வெல்கம் டு குட்டியா ஒரு ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது பிடிக்காத கிட்ஸ் இருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம கடையில் வாங்கும்போது ப்ரிசர்வேட்டிவ் பண்ண அந்த பாக்கெட்ஸ்லேருந்து எடுத்து நமக்கு பொரிச்சு தருவாங்க. அதை விட இது நமக்கு ஹெல்தி தான். ஏன்னா நம்ம உடனே கட் பண்ணி உடனே பொரிச்சு கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷேப்பில் பொட்டேட்டோஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். பெரிய பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த நீளமாக நல்லாவே கிடைக்கும். பட் என்கிட்ட குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் இருந்ததுனால அதை தான் எடுத்துகிட்டு நல்லா நீளமாக கொஞ்சம் குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் எதையுமே வேஸ்ட் பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கும் கம்மியாக ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நசுங்கும். அதாவது கொஞ்சம் வெந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போவே நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சில்லுன்னு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த வெந்த உருளைக்கிழங்கோட பீசஸ்லாம் அதில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா அதுக்கு அந்த சூடு கொஞ்சம் கம்மியாயிடும். கம்மியானதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்துட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சிடுங்க. ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா துடைச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோட் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோட் போட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கோட் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை எடுத்து திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டதையும் திரும்பி, அதாவது எல்லாத்தையுமே 2 டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். கிட்ஸ் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். நான் இன்றைக்கி இதை நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வெறும் சால்ட்டு மட்டும்தான் போட்டேன். சில்லி பவுடர் போடல. வேணால் நீங்கள் சில்லி பவுடர், ஆனியன் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, உங்களுக்கு என்ன மசாலாஸ் பிடிக்குதோ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்தியாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பண்ண பாக்கெட்டில் உள்ள எந்த பொருளும் பொரிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.